ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உருண்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு நெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் தூளாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முழு ஏலக்காவாக இருந்தால் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா பவுடராக ரெடி பண்ணிவிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் அந்த ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிடலாம். இது பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப ப்ரௌன் கலரில் செவந்து வர வேணாம். லைட்டாக இது சூடு ஏறுற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கிளறி விட்டால் போதும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ என் மிக்சர் ஜாரை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். சப்போஸ் உங்கள் மிக்சர் ஜார் நல்லா அரைபடலைன்னா சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து அந்த 1/4 கப் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்திருக்கேன். இந்த சூட்லேயே இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே எல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஈவனாக அந்த சூட்டில் வந்து அந்த சர்க்கரை வந்து பவுட்ரு நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நெய் இன்னும் பத்தலைன்னு அர்த்தம். திரும்ப நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் உருக்கி ஆட் பண்ணிங்கன்னா உருண்டை கரெக்டாக பிடிக்க வரும். நெய் போதாத காரணத்தினால தான் உருண்டை பிடிக்க வராது. இப்போ பாருங்கள் ஈஸியாக எனக்கு கொஞ்சம் வெதுப்பான சூடு இருக்குது, கை பொறுக்கிற அளவுக்கு. இந்த டைமில் நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். உங்களுக்கு சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலன்னா நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு உருண்டையும் ஈஸியாக உருட்டிடலாம். இதை நீங்கள் ஒரு 10 டேஸ் கிட்ட நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறத வீட்டில் எல்லாமே பொட்டுக்கடலை, நெய், சர்க்கரை எல்லாமே இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான எளிமையான லட்டுன்னு சொல்லலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.